இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்திய கூட்டணி சிறப்பான கூட்டணி. அதுவும் டி நகரில் ஏற்கனவே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பல வேலைகள் இந்த இடத்துல கூட பைப் லைன்லாம் போட்டு ரோடு போட்டு கொடுத்துக்கிறேன், ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்தேன். அந்த மாதிரி இப்போ என்னோட வந்திருக்கிறோம் வினோத்ஜி அவர்களும் சிறப்பாக எனக்கு ஒத்துழைப்பு தராரு. அதே மாதிரி மாமன்ற உறுப்பினர் உமானந்த், அப்புறம் பாமக மாவட்ட செயலர் முத்துக்குமார், அந்த மாதிரி அமமுக பகுதி செயலர் விமல், ஏழுமலை, இந்த மாதிரி என்டிஏ கூட்டணி ஒரு சிறப்பான கட்சி. தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்றத்தில் மாபெரும் வெற்றி கண்டு மே 4ஆம் தேதி மேலே எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவார்கள். இதில் எந்தவித தயக்கமும் இல்லை. எங்களை பார்த்து எங்கள் என்டிஏ கூட்டணியை பார்த்து தான் திமுக பயப்படுதே தவிர நாங்கள் எதை பற்றியும் சிந்தனையும் இல்லை. மற்றொரு பக்கம் விஜய் பார்த்தோம் திமுக பயப்படுது அப்படின்னு விஜயகாந்த் இருக்கிறாரா? விஜய் தாவாக்கா அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. உங்கள் மேனிஃபெஸ்டோ என்னவா இருக்கும் சார்? இந்த டி நகரில் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க என்ன கேட்குறாங்க உங்ககிட்ட? இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு இளைஞர்கள் இருந்து சரி யாராக இருந்தாலும் பொதுமக்கள் இல்லை. எந்து துர்சாமி சப்வே, மேட்லி சப்வே, ரங்கராஜ் சப்வே 3 புதூர் அரசு பள்ளியில் ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துன்னு வரணும். 5வது ஸ்மார்ட் சிட்டியை நல்லா டெவலப் பண்ணி ஸ்மார்ட் சிட்டி கார் பார்க்கிங்கை அந்த திறந்து மக்கள் பயன்படும். அதே மாதிரி ஃப்ரைடே நைட்டும் சாட்டர்டே நைட் ஷாப்ஸ் மாதிரி அப்ராடில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நைட் ஷாப்ஸ் மாதிரி பண்ணி ஒரு இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக பாண்டி பஜார் உருவாக்கும். இங்கே இருக்கக்கூடிய
தீநகர்ல இருக்கக்கூடிய இந்நாள் அதாவது சிட்டிங் எம்எல்ஏ வந்து இப்போ கொடுத்துருக்க எம்எல்ஏ வந்து ஏற்கனவே ஊழல்லாம் செஞ்சிருக்காரு, அவருக்கு சீட்டு கொடுக்காதீங்க அப்படிலாம் வீடியோலாம் வெளியிட்டிருக்காரு, எப்படி பாக்குறீங்க அதை? ஊழல்னா இப்படி நான் மந்திரியாக இருந்தேன்னா இல்ல சார், ஏற்கனவே அவர் இங்க இருக்கக்கூடிய இல்லை, நீங்கள் யார் மேலே சார்ஜ் பண்ணுறீங்க? கருணாநிதி வந்து அதாவது அவங்க தம்பி மகனுக்கு சீட்டு ஏன் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதாவது எதிர் வேட்பாளர் மேலே அவங்க சித்தப்பா வந்து அது எங்களுக்கு தெரியல. அவர்களுடைய இன்டர் பாலிடிக்ஸ் நாங்கள் அதில் உள்ளே போகிறதுக்கு விரும்பலை. எடப்பாடியார் தாவேகா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இந்த தொகுதியில் போட்டியிடுறாரு. போட்டி எப்படி சார் இருக்கும்? மும்முனையா இருக்குமா, இல்லை அதிமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குமா? எங்கள் என்டிஏ கூட்டணிக்கு திமுகவே ஒரு எதிர்கட்சியாக எதிர் வேட்பாளராக நாங்கள் கருதலை. அதனால் தாவேகா பற்றி நான் கருதலை.